வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும் மனம், வாக்கு, காயம் இவை மூன்றும் பொருந்துமாறு வணங்கி மகிழும் இந்த நல்ல தருணத்திலே தினம் ஒரு திருக்குறள் வரிசையில் இன்று அதிகாரம் 72 அவையறிதல். குறள் 3. அவையறியார் சொல்லல் மேற்கொள்பவர் சொல்லின் வகையறியார் வல்லதுவும் இல். சொல்லின் வகையறியார் வல்லதுவும் இல். விளக்க உரை. ஒரு அவையின் தன்மையை அறிய முடிய மாட்டாதவர்கள் நல்ல விரிவுரையாளர்களாகவே இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஒரு அவையில் சென்று பேச முற்படும்போது அவர்களால் என்ன தாக்கத்தை கேட்பவர் மனதில் விதைத்துவிட முடியும் என்பதனை சொல்லி எளியேன் சாந்தகுமாரின் இந்த உரையை இனிதே நிறைவு செய்கின்றேன். செவிமடுத்த நீங்களும் உங்கள் அன்பு குடும்பத்தினரும் பரிபூரண உடல் நலம், குடும்ப நலம் ஓங்கி வாழவும், உங்களுடைய அன்பு செல்வங்கள் அளவற்ற கல்வி வளமும் உலகாலும் அறிவாட்சிமை திறமும் பெற்று மேலோங்கி வாழவும், உங்களுடைய இனிய இல்லறம் தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கள் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை எனும் வள்ளுவனின் வாய்மொழியில் சிறக்கவும் எல்லாம் வல்ல மெய்ப்பொருளை தொழுது நிற்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன்.